இப்படி இருந்தனா இப்படி ஆறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ண? 10 நாள்ல 10 கிலோ கம்மி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எந்த டயட் என்ன மாதிரி ரிசல்ட் தரும், நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் மகாலட்சுமி. வெல்கம் டு கெட் ஃபிட் வித் மகா. லிஸ்ட்ல டாப்ல இருக்குது இவர் தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாமே முதல்ல இவரை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருன்னு தானே பாக்குறீங்க? GM டயட். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டடான ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பால் அப்படின்னு ஒரு நாளைக்கும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல ரொம்ப கேலரிஸை கம்மியா எடுப்போம் அண்ட் செலக்டடான ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்றதால உங்களுக்கு 1 வீக்ல அரௌண்ட் 7 to 10 kg வரைக்கும் லாஸ் பண்ண முடியும். ஆனா இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேலரிஸ் ரொம்பவே கம்மியா எடுப்பீங்க. அதனால மெட்டபாலிசம் பயங்கரமா கிராஷ் ஆகி உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு பதிலா மசில் லாஸ் தான் நடக்கும். சோ இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணல, மசில தான் லூஸ் பண்றோம். என்னதான் இதுல 10 நாள்ல 10 கிலோ குறைக்க முடிஞ்சாலும் இந்த டயட் பெஸ்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்குது வாட்டர் டயட். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வாட்டர் மட்டும் எடுத்துப்பாங்க. இது GM டயட்டை விட வெயிட் உங்களுக்கு பயங்கரமா குறையும். ஆனா நமக்கு ஃபுட்ல இருந்து கிடைக்க வேண்டிய ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்காது. சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடைக்காததுனால ஹார்ட் ப்ராப்ளம், மயக்கம் வர்றது, ஏன் கிட்னி ப்ராப்ளம் கூட வரலாம். சோ இந்த டயட்லயும் நீங்க ஈஸியா 10 நாள்ல 10 கிலோ குறைச்சிடலாம். ஆனா இந்த டயட் நம்ம ஹெல்த்தை ரொம்ப மோசமாக்கிரும். சோ இதுவும் பெஸ்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது கீட்டோ டயட். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் கார்ப்ஸை டோட்டலா கட் பண்ணிருவாங்க. புரோட்டீன் அண்ட் ஃபேட் ஃபுட் மட்டும் எடுத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பாடியோட எனர்ஜி சோர்ஸே கார்ப்ஸ் தான். சோ கார்ப்ஸை டோட்டலா கட் பண்றதால வெயிட் லாஸ்ன்றது அரௌண்ட் 4 to 7 kg வரைக்கும் 10 டேஸ்ல லாஸ் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா இதுல ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் எடுக்காததால நமக்கு பயங்கர கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும். அது மட்டும் இல்ல, புரோட்டீன் அதிகமா லோட் பண்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இந்த டயட்டும் பெஸ்டான்னு கேட்டா ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தா சிங்கிள் ஃபுட் டயட், அதாவது எக் டயட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதோட லிஸ்ட் கீழே தான் வரும். பர்டிகுலரா ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஒரு லாங் டேர்ம்க்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்டைரக்டா ஒரு கேலரி டெபிசிட்டுக்குள்ள போவோம். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? வெயிட் லாஸ் நடக்கும். பட் இதுல இருக்கிற டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டை மட்டும் ரொம்ப லாங் டேர்ம்க்கு நம்ம எடுக்கிறதால நம்ம பாடிக்கு தேவையான எந்த நியூட்ரியன்ட்டுமே நமக்கு கிடைக்காது. சோ என்னதான் இந்த டயட் நமக்கு 1 வீக்ல மோர் தென் 5 kg கம்மி பண்ணி கொடுத்தாலும் கிஃப்டா நியூட்ரிஷன் விட்டமின் டெஃபிஷியன்சியோட மட்டும் இல்லாம பயங்கரமான அனீமியாவையும் கொடுத்துரும். சோ இந்த டயட்டும் ஆல்மோஸ்ட் நோ தான். இன்னும் லிஸ்ட்ல 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் பார்த்துடலாமா? வெரி லோ கேலரி டயட். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 800 கேலரிஸ் மட்டும் தான் ஒரு நாளைக்கு எடுத்துப்பாங்க. இதை நீங்க டாக்டரோட சூப்பர்விஷன்ல எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. பட் டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாம நீங்களா பர்சனலா இந்த டயட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த டயட் ரொம்ப டேஞ்சரான டயட். எதனால அப்படின்னா நீங்க ரொம்ப கம்மியான கேலரிஸ் எடுப்பீங்க. அதனால கண்டிப்பா உங்களால 10 நாள்ல 10 கிலோ ஈஸியா கம்மி பண்ண முடியும். ஆனா உங்க பாடிக்கு தேவையான எந்த சத்துமே கிடைக்காது. சோ இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் இது சிவியரான ஹேர் லாஸ காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இந்த டயட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாக்டரோட சூப்பர்விஷன்ல எடுங்க. அதர்வைஸ் இது எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். சோ இந்த டயட்டும். நெக்ஸ்ட் டயட்டோட சூப்பர் ஹீரோனே சொல்லலாம், பேலன்ஸ்டு டயட். நான் இந்த டயட்டை யூஸ் பண்ணி தான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேலரி லிமிட்ஸ்ல கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபேட் அண்ட் ஃபைபர் எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல எடுக்கணும். சோ இந்த டயட்டை நீங்க சூஸ் பண்ணும்போது உங்க பிளட்ல சுகர் ஸ்பைக் அடிக்கடி நடக்கிறத இது கம்மி பண்ணும். சோ எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸையும் நம்ம ப்ராப்பரா எடுக்கிறதுனால நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். சோ அதனால ஃபீவர், கோல்டு, கஃப் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராம பாத்துக்கும். உங்க டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இருக்கும், மென்டல் ஸ்டெபிலிட்டியை பார்த்துக்கும், வெயிட் டக்குன்னு குறைஞ்சு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகாம வெயிட் லாஸ் கிராஜுவலா இருக்கும்.
கிரானிக் டிசீஸோட ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க மசில் அண்ட் போனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். பேலன்ஸ் டயட் பொறுத்த வரைக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி கம்பேர் டு அதர் டயட். பட் இதோட ஒரே டிராபேக் என்னன்னு பார்த்தா இதுல 10 நாள்ல 10 கிலோ குறையுமான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒல்லியா இருக்கீங்களா இல்ல குண்டா இருக்கீங்களான்றது முக்கியம் இல்ல, ஹெல்தியா இருக்கீங்களான்றது தான் முக்கியம். வெயிட் லாஸ்ன்றது ஒரு ரன்னிங் ரேஸ் கிடையாது, அது ஒரு மேரத்தான். 10 நாள்ல 10 கிலோ குறைக்கிறதும் இல்ல ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. நம்ம என்னதான் ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த டைம்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ் ஜர்னில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.